இப்போ நீங்கள் பார்க்குறது லெமன் கிராஸ் வீடியோவில் பார்க்குறது. இது வந்து பார்த்திங்கன்னா கரும்பு மாதிரி இருக்கும், ஆனால் கரும்பு கிடையாது. அதே போல் மாட்டுக்கு தீவனம் போடுற புல் மாதிரி இருக்கும், ஆனால் அதுவும் கிடையாது. இதனுடைய முழு பெயர் வந்து லெமன் கிராஸு. இது வந்து துபாயிலிருந்து எங்களுக்கு ஒருத்தர் கொடுத்தாங்க. அது நாங்கள் இங்கே வந்து மொட்டை மாடியில் உள்ள ஒரு பாட்டில் நட்டு வச்சுருக்குறோம். அது பார்த்திங்கன்னா இவ்வளோ பெருசு படர்ந்து இருக்குது. இதில் நாங்கள் நிறைய பேருக்கு இதில் கொஞ்சம் கொஞ்சம் கிளைகளெல்லாம் வெட்டி கொடுத்தோம். அது நிறைய பேர் யூஸ்ஃபுல்லுன்னு சொல்லிட்டு வந்து சொன்னாங்க. ஆனால் இது வந்து எப்படி சாப்பிட்ணுன்னாக்கா, இதில் வந்துட்டு ஜுரம் அடிக்கிறவங்க யாராக இருந்தாலும் இதில் வந்து இஞ்சி, அதுக்கப்புறமா சீரகம், கொத்தமல்லி, பட்டை, ஏலக்காய், லவங்க இதெல்லாம் போட்டு இந்த இலைய வந்து, அதாவது கரும்பு மாதிரி இருக்கிற இந்த வந்து இலைய வந்து துண்டு துண்டாக கட் பண்ணி நல்லா அம்மியில் வச்சு நசுக்கி, எல்லாம் இந்த சொன்ன பொருளெல்லாம் நசுக்கி ஒரு சொம்பு தண்ணி வச்சு கொதிக்க வச்சு அது திக்கான பிறகு குடித்தாக்கா அந்த ஜுரம் ஃபுல்லும் சீக்கிரமாக விட்டுடும். இதுதான் இதனுடைய பெரிய சிறப்பு. இதனுடைய தனி சிறப்பு இதுதான். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இது பக்கத்தில் இருக்கிறது மல்லி செடி. இதுக்கும் பக்கத்தில் இருக்கிறது பார்த்திங்கன்னா மல்லாட்டை. ஒன்றே ஒன்று ஒரே ஒரு விதை போட்டேன், அது வந்து மல்லாட்டையாக வளர்ந்துக்குது. பக்கத்தில் பார்த்திங்கன்னா மல்லி செடி, அது கூட வந்துட்டு குப்பை கீரை முளைஞ்சி வந்திருக்குது. இந்த குப்பை கீரையில் கொஞ்சம் கீரை பறிச்சிட்டு பூண்டு, வெங்காயம், தக்காளி, பருப்பெல்லாம் போட்டு கடைஞ்சி சாப்பிட்டாக்கா, இந்த ஊரில் தமிழ்நாட்டில் வில்லேஜ்லலாம் நாங்கள் இப்படி தான் சாப்பிடுவோம். இது பார்த்திங்கனாக்கா பாருங்கள், நல்ல யூஸ்ஃபுல்லு. அதேமாதிரியே பக்கத்தில் பார்த்திங்கன்னா தக்காளி, ஒரே ஒரு தக்காளி விதை சாப்பிட்டு அதை போட்டோம், அது வந்து முளைஞ்சி வந்திருக்குது. அது கூட பார்த்திங்கனாக்கா சோத்துக்கத்தா இருக்குது. அதுவும் ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கும். அது மாதிரி பார்த்திங்கன்னா எங்கள் பக்கத்தில் பிரண்டை. இந்த பிரண்டையை வந்து நல்லா கிள்ளிட்டு அழகாக கழுவிட்டு அவனுடைய மேலே இருக்கிற தோலெல்லாம் எடுத்துட்டு, அது வந்து எடுக்கும்பொழுது எலசாக இருக்கணும். அந்த எலசாக இருக்கிறத கொஞ்சமாக வாணலியில் எண்ணெய் ஊற்றி பூண்டு, வெங்காயம், கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகா, புளி, இஞ்சி இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு, ஒரு பிடி கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு வதக்கி நல்லா அரைச்சி சாப்பிடும்பொழுது நல்லா பசி எடுக்கும். இதில் எல்லாமே மருத்துவ குணம். இதில் பக்கத்தில் பார்த்திங்கன்னா கானாங்கோவை கீரை பாருங்க, கானாங்கோவை கீரை, அப்புறமா சின்ன புளிச்சக்கீரை இதெல்லாமே வந்திருக்குது. பக்கத்தில் பார்த்திங்கன்னா அழவந்தழை, ரோஸ் செடி, அப்படியே பார்த்துனே வந்திங்கன்னா திரும்பியும் சோத்துக்கத்தா. அப்புறமா பார்த்திங்கனாக்கா குப்பைமேனி. இது வந்து சின்ன சின்ன குழந்தைங்களுக்கு இந்த குப்பைமேனி இலையோட கூட இந்த முருங்கை இலை, உப்பு, வெத்தலை இதை மூணையும் வச்சு கையில் கசக்கி பாலாடையில் குழந்தைங்களுக்கு ஊற்றுவாங்க. இதை ஊற்றுறதுனால குழந்தைங்களுக்கு வந்து அந்த சளியெல்லாம் முடியும். அது மாதிரி பார்த்திங்களா, இது நாட்டு வெத்தலை. இந்த நாட்டு வெத்தலை வந்து ரொம்ப நல்லாவே இருக்குது. இதுவும் வந்து நல்லா படர்ந்துருக்குது பாருங்கள், நல்லா அழகாக இருக்குது. இந்த மாதிரி உங்களுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் இடம் இருந்துச்சுன்னா நீங்களும் வளர்த்து இதிலிருந்து பயனடையுங்க.